ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு மிக்சட் வெஜிடபிள் மெழுகு புரட்டி தான் நம்ம தயார் பண்ண போகிறேன். இந்த டேஸ்ட்டும் ஹெல்த்தியுമായ மெழுகு புரட்டி எப்படி தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரറ്റ്, ஒரு ചൗചൗവിൻ്റെ പാതി. ചൗചൗവിന് சொச்சக்க എന്ന് தான் മലയാളത്തിൽ പേര്. ഒരു ഉരുളക്കിഴങ്ങ്, 2 பெரிய வெங்காயம், ஒரு பிடி பீன்ஸு, 2 பச்சை மிளகாய் இவ்வளோ நான் எடுத்திருக்கு. புடலங்காய் இருந்தால் அதையும் உங்களுக்கு சேர்த்திக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நீளத்தில் தான் மெழுகு புரட்டிக்கு கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணணும். இனி கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு கட் பண்ணிய காயெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். 2 நிமிஷம் இப்படியே செய்யணும். இந்த டைமில் தேவையான உப்பு நமக்கு போட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸ்டீமிலே நின்று இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரும். மேக்ஸிமம் 6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த மெழுகு புரட்டி தயார் பண்ணி எடுக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால பசங்களெல்லாம் ஆசையாய் கேட்டு வாங்கி சாப்பிடும். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் லஞ்ச் பாக்ஸு தயார் பண்ணுனவங்களுக்கு ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் இது. நம்ம உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பீன்ஸு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். சீக்கிரம் இது தயார் ஆகிருக்கு. இனி கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்ல வாசமும் டேஸ்ட்டும் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருக்கு. ஆனால் இதிலேக்கு இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டியது இருக்குது. 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கணும். பச்சை மிளகாய் நம்ம சேர்த்திருக்கு. அதனால காரம் பார்த்து தான் நீங்கள் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கணும். இந்த வரமிளகாய் தூளிൻ്റെ வாசம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மஞ்சள் தூளிൻ്റെയും அது போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணும். இந்த மாதிரி இந்த டைமிலெல்லாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி நல்லா வணக்கி எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி 6 நிமிஷம் போதும். நமக்கு இந்த மெழுகு புரட்டி சீக்கிரம் தயார் பண்ணி எடுக்கலாம். காலையில் டைம் இல்லைன்னு சொல்லுனவங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சால் ஈஸியாக இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸுக்காக மட்டை அரிசியோட வெள்ளை சாப்பாடு தான் நான் எடுத்திருக்கு. இதனோட கூட சம்மந்தி பொடியும் அதே மாதிரி மீன் ஊறுகாயும் தான் நான் எடுத்திருக்கு. நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதனோட 2ൻ്റെയും வீடியோ நான் சேனலில் போட்டிருக்கு. சம்மந்தி பொடியுடையும் மீன் ஊறுகாயுடையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலில் பாருங்கள். கூட தயிர் எடுத்திருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ தயார் பண்ணிய மெழுகு புரட்டி எடுத்திருக்கு. லஞ்சு நல்லா சூப்பராக இருக்கும். காலையில் லஞ்ச் பாக்ஸ் தயார் பண்ணினவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மந்தி பொடியக்கு நமக்கு செஞ்சு வச்சுருந்தா கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நமக்கு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கிறது தான் சம்மந்தி பொடி. அதே மாதிரி ஊறுகாய். அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மெழுகு புரட்டி மட்டும்தான் காலையில் செஞ்சது. அதே மாதிரி சாப்பாடும் மீதி எல்லாமே முன்னே செஞ்சு வச்சுருந்தது தான். அதனால் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.